கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். பேசுகிறோம் பாஸ்டர். நான் இந்த சவுதியிலிருந்து விஜி பேசுகிறேன் பாஸ்டர். அஹ் க- நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் பாஸ்டர். நான் பெரிய விடுதலை இல்லாமல் இருந்து இந்த வீட்டில் வேலை செய்யும் போது ஒரு 6-7 மாசமா பெரிய கஷ்டத்துல இருந்தேன். ஸ்ரீலங்காவுக்கு போயிடணும், ஸ்ரீலங்கா போய் ஏன்னா இந்த மேடம் கொஞ்சம் ஆஹ் ஓ மேடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக்குறதுனால எல்லாருமே போயிடுவாங்களாம், இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஆனா கர்த்தருடைய நானும் போகணும் போகணும் ஒவ்வொரு மாசம் இருப்பக்குள்ள போயிடணும் இருந்தேன். ஆனா 6 மாசம் ஒரு 7 மாசத்துக்கு பிறகு தான் யூடியூப்ல நான் இல்லை பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். ஆனா உங்களோட இது போகலே இதை பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பாஸ்டர் என் மனசுல. அன்றிலேருந்து என்றைக்கு நான் எடுத்தனும் உங்களோட பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சனும் அன்றிலேருந்து ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப நான் வந்து 1 வருஷமும் 2 மாசமும் ஆகிட்டு பாஸ்டர். இந்த எஜமானியும் அதாவது இந்த மேடமும் இப்ப அவ சாந்தமாவிட்டா, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இருக்கிறேன் பாஸ்டர். வந்து எனக்கு எவ்வளோ வருத்தங்க வந்துச்சு. நான் சாட்சி சொன்னேன். கால் வீக்கங்க அதுங்கெல்லாம் வந்துச்சு. நீங்க ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நன்மையாச்சு. திருப்பி பாஸ்டர் ஒரு அற்புத சாட்சியம் பாஸ்டர். என் கழுத்துக்கு நேரம் கீழே ஒரு ஒரு கட்டி மாதிரி பாஸ்டர் வர ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன் என்ன இது அப்படின்னு சொல்லி. கட்டி மாதிரி இருக்குல்ல, நான் ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களோட அக்கா மாருங்களுக்கெல்லாம் சொன்னேன், இப்படி இந்த கழுத்துக்கு கீழே ஒரு கட்டி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. அவங்க எல்லாம் டாக்டர் கிட்ட போயிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் பாஸ்டர் உங்களுக்கு பிரசங்கம் போய்கிட்டு இருக்கக்குள்ள அந்த கட்டிக்கு 2 நாளா இருந்துச்சு. 3ஆவது நாள் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, கட்டிங்க அங்க ஒரு எங்கெங்க உங்களுக்கு வருத்தங்க இருக்கோ அங்கெல்லாம் நீங்க கையை வைங்கன்னு. அதே மாதிரி பாஸ்டர் நான் அந்த கையை வச்சு அந்த கட்டியில எனக்கு கொடுத்த அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து தேய்ச்சிட்டே நீங்க பிரசங்கம் பண்ண நானும் சோத்திரம் சொல்லிட்டு அந்த கட்டிட்டு போட்டு தேய்ச்சி கொண்டே இருந்தேன் பாஸ்டர். அற்புத விதமான ஒரு சாட்சி பாஸ்டர். அந்த கட்டி ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே தேய்ச்சி கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சு போயிட்டு பாஸ்டர். ஒரு அற்புதமான சாட்சி இந்த வாழ்க்கையில் நடந்துச்சு பாஸ்டர். அது மட்டும் இல்லை பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கல ஏதோ ஒரு கரண்ட் சக்க அடிக்கிற மாதிரி எனக்குள்ளால் ஒரு இதாகுனதை நான் கண்டேன். பாஞ்சதை நான் கண்டேன் பாஸ்டர். ரொம்ப சோத்திரம் பாஸ்டர். நீங்க உங்களோட பிரசங்கத்தை கேட்கறதுனால அந்த நாள் முழுவதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாகவே இருக்கு பாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். என்னைய பலப்படுத்துது உங்களோட. நாங்க யாருமே இல்லாம இந்த சவுதியில இங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஜெபம் பண்ற ஆலயம் ஒண்ணுமே இல்லை. ஆனா காலையில நான் எழும்புன உடனே யூடியூப்ல உங்களோட வார்த்தையை போடுவேன். அதாவது இங்க 2 hour வித்தியாசம். நான் உங்களோட இதை போட்டுக்கிட்டு பாஸ்டர் எனக்கு உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால 6 o'clock எழுப்பினாலும் அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், என் பாக்கெட்டுக்குள்ளக்க என் உடுப்பு அந்த பாக்கெட்டுக்குள்ளக்க நான் போட்டு வச்சுக்கொள்வேன் போனேன். உங்களோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வேன் பாஸ்டர். உங்களோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தான் நான் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். நீ உங்களோட பிரசங்கம் பண்றதுனால ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நல்லா இருக்கணும் பாஸ்டர். நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். சிஸ்டர்ட பிரசங்கம் நைட் நேரம் கேட்குறேன். அது ரொம்ப பலனப்படுத்துது. நான் எப்படி உங்களோட பிரசங்களை கேட்கறது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு பாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். உங்க மூலியமா எங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்காக பாஸ்டர். அதற்காக நன்றி பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1-3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் தாங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை, அதனால்தான் ஆசீர்வாதம் வரவில்லை என்று நினைக்கிறார்கள். இதுதான் நியாயப்பிரமாண சிந்தை. இதிலிருந்து இயேசு நம்மை முழுவதுமாக விடுவித்து விட்டார். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டும். இப்பொழுது தேவன் நம்மை பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை, இயேசுவை பார்த்துதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சொந்த முயற்சிகளை அல்ல, இயேசுவின் கிருபையை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவரது அன்பை விசுவாசியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார் என்பதை நம்புங்கள். இப்பொழுது நம்முடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் குறையற்றவர்கள் என்பதால்
ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவர்கள் தேவனை நம்பினதால் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் ஈசாக்கினிடத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இங்கே ஈசாக்கு கை கொண்டபடியால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஆபிரகாம் கை கொண்டபடியால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதுபோலவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின் அத்தனை கற்பனைகளையும் நியமங்களையும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் தவறாமல் நிறைவேற்றிவிட்டார். அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்குள் ஒருவேளை பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எப்படி வேண்டுமானால் வாழலாம், பரவாயில்லை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உங்கள் தகுதியின் அடிப்படையில் அல்ல, உங்களுடைய தகுதி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தகுதியானவர்கள் என்பதை நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆழமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யாக்கோபு மிகவும் ருசியாக சமைத்ததினால் ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கவில்லை. அவன் ஏசாவின் உடையை போட்டுக் கொண்டதினாலும் ஏசாவை போல் ரோமம் உடையவனாக காட்டினதினாலேயும் ஏசாவை போல் வாசனை வீசினதினாலேயும் தான் ஈசாக்கு யாக்கோவை ஆசீர்வதித்தான். அதுபோல தேவனுக்காக நாம் எவ்வளவு ருசியாக சமைத்தாலும் நாம் இயேசுவை தரித்து கொள்ளாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது பிரியமானவர்களே. ஆனால் இப்பொழுது நீங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கொலேசியர் 3:10 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே உங்கள் பிதா தடவி பார்த்து, என் மகன் இயேசுவை போல தெரிகிறான், என் செல்ல பிள்ளை இயேசுவின் வாசனை இவன் மேல் வீசுகிறது என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் கிறிஸ்து இயேசுவே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவரே ராஜா, உம்முடைய நாமம் உன்னதத்தில் மிகப்பெரிய நாமம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராம் என் இரட்சகராம் இயேசு என்கிற நாமமே. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையிலே தங்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ராஜா, இப்பொழுது அந்த தேவனுடைய வல்லமை இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும் கரங்களாக இறங்கட்டும் அப்பா. எப்படிப்பட்ட நெருக்கத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் நீர் இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லப்படுகிறது. என் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறவன். பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதித்து நிரப்ப விரும்புகிற என் தேவன் அப்பா, நீங்க எப்பொழுதும் எங்களை பலப்படுத்தும்படியும் எங்களை திடப்படுத்தும்படியும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தும்படியும் ஒரு தகப்பனை போல எண்ணம் கொண்டவர், ஒரு தாயை போல ஹல்லேலூயா பாசம் கொண்டவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு நீரே. அப்பா பிதாவே, என்னோடு இந்த நேரத்திலும் அப்பா இந்த ஜெபத்தில் இணைகிற, இந்த வார்த்தையை கேட்டு ராஜா உங்க மேல விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி மாற்றங்கள் உண்டாகட்டும். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி,
இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் கடன் பாரங்களை எல்லாம் நீக்கி போடுவார், என்னை விடுதலையாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இவர் எனக்கு உதவி செய்வார், இந்த இயேசுவை நான் விசுவாசிப்பேன் என்று யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில் அப்பா விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையும் சத்தத்தையும் கேட்டு இப்பொழுதும் இருதயத்திலிருந்து உன்னதமான தேவனே உம்மை நோக்கி ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரம் தொடும். ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆமா ராஜேசப்பா, அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போக வேண்டும், பாதாளத்துக்கு போக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அல்ல ராஜா. நரகமும் பாதாளமும் பிசாசுக்கு ஏற்படுத்தப்பட்டவைகள். ஆமா ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு அல்ல. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னதத்திலே நீர் அப்பா பரலோகத்திலே நீர் அவர்களுக்கென்று இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. எங்கள் யூத ராஜ சிங்கமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று இயேசுவை பிதாவாகிய தேவனீர் சொன்னீரே. என் ஆவியை நான் அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகள் கேட்கவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாயிருக்கிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருந்து ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுத்திருக்கிறவருமாகிய கர்த்தராகிய என் தேவன் இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவன் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை சுவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. என் தேவனே, உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலும் வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்து உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். சிறுமையும் எளிமையானவனே அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. நீர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அவர் வானங்களை மெல்லிய திரையாய் பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாய் விரிக்கிறார். எஸ் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊதவே ஹல்லேலூயா அவர்கள் ஜீவனுடையவர்களாக மாறுவார்கள். தண்ணீரை உமது கைப்பிடியால் அளக்கிற தேவன் அப்பா. வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நெருக்கிறவரின் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை அளவிட்டு பார்க்கிறவன் யார்? உமக்கு ஆலோசனையா இருக்க யாரால் கூடும் அப்பா? உமக்கு போதிக்க ஒருவனால் கூட முடியுமா? முடியாது.
ஹல்லேலூயா. சர்வத்தையும் ஆளுகிற எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளை ஒரு அற்புத வேளையாக மாறட்டும். உன்னதமான தெய்வமே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் வல்லம் இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் என் தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் என் தேவனுக்கு பிரியம். சகல சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலையாக்குவதே என் ஆண்டவருக்கு பிரியம். தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துவதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நிறுத்துகிறவர், எங்கள் நல்ல மேய்ப்பனாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீரே, இந்த காலை வேளையிலும் அப்பா விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் பலப்படுத்துவீராக ராஜா. ஒருவேளை இந்த வார்த்தையை அப்பா சமையல் செய்து கொண்டு அதிகாலையிலே நீங்கள் வேலையை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்டபடினாலே, இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் போட்டுக் கொண்டபடினாலே, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய பலத்தினல்ல, என் இயேசு எனக்காக செய்து முடித்த அந்த காரியத்தை கொண்டு அவர் மூலமாக எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுப்பார். என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் செல்வ செழிப்பாக இருப்பார்கள் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே அப்பா விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, என் தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதை அப்படியே விசுவாசிப்பது. ஆமென் அப்பா. வார்த்தையை நம்புகிற யாவரும் செழிப்பார்கள். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள் அப்பா. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. ஆமா ராஜா, இந்த சத்தியத்தை ஹல்லேலூயா யாரெல்லாம் அப்பா அதை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, விடுதலை நாயகனாக சொந்த ஹல்லேலூயா அப்பா இரட்சகராக யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் நிற்கிறார்கள், இவர் எனக்காகவே வந்தவர், இவர் எனக்காகவே சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினவர், எனக்காகவே சிலுவையில் மரித்தவர், 3ஆம் நாள் எனக்காகவே உயிர் தெழுந்தவர், இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காகவே அமர்ந்து எனக்காக பரிந்து பேசுகிறவர், மீண்டும் அவர் எனக்காகவே வருகிறவர், என்னை தம்முடைய அரியணையிலே அவர் என்னை விற்றிருக்க பண்ணுகிறவர் என்று யாரெல்லாம் இப்பொழுதும் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத இருதயம் கொண்ட ஜனங்கள் இப்பொழுது அப்பா மாறி போகட்டும் அப்பா. கடின இருதயம் கொண்ட ஜனங்களுடைய இருதயத்திலே மாற்றம் வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள், பொறாமை, எரிச்சல், கோபம், பெருமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. ராஜாவுடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் அப்பா பொல்லாத கிரியைகளை பார்க்க விரும்புகிற தேவன் அல்ல. நீங்க சொன்னீங்களே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சத்தின் பிள்ளை. ராஜா இயேசுவே, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீர் பார்க்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நீர் வெளிச்சமாக இருக்கிறபடினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. உன்னதமான தெய்வமே, எல்லா துர்க்கிரியைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக. எல்லா சத்துருவின் போராட்டத்திலும் இருந்து அந்த அதிகாலை வேளையில் விடுதலை உண்டாகட்டும். எல்லா பாவ சாவ கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட தரித்திரங்களும் இப்பொழுது நீங்கணும் அப்பா. பொருளாதார ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று நீர் சொன்னீரே அப்பா. அந்த வெள்ளியும் பொன்னையும் உடையவர்களாய் உடைய பிள்ளைகள் இந்த பூமியில வாழணும் அப்பா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னவர் அப்பா. ராஜா உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் பாலும் தேனுமாக அப்பா ஓடுகிற ஒரு பரம கானான் தேசமாக அது மாறட்டும். இந்த பூமியில அப்பா உடைய பிள்ளைகளை நீர் அனுபவிக்க செய்கிறீர் அப்பா. இந்த பூமியிலே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறீர், உன்னதத்திலும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த பூமியில அப்பா நீர் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறீர், உன்னதத்திலும் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். என் ஆண்டோடைய சித்தம் அதுவே. அமராதேசப்பா உடைய ராஜ்யம் இந்த காலை வேளையில பிள்ளைகளுக்குள்ள செயல்படட்டும். எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களும் அந்த கால கிரியைகள் வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் அப்பா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் பாதுகாக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு தேவையான அப்பா ராஜா இயேசப்பா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பணங்களாகனாலும் சரி அப்பா, பிள்ளைகள் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, பேக்ஸு எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க ராஜா. தேவைகள் அநேகமாக இருந்தாலும் என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்கணும் அப்பா. ஆமா ராஜா இயேசப்பா.
எல்லா நெருக்கத்திலும் இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றணும். அமராஜா ஏசப்பா, என் தேவன் கிருபையாய் ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையில் நீர் இறங்கணும் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனங்களும் எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நீங்கி போகணும் சுவாமி. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்தீர் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புத சுகம் இப்பொழுதே பிள்ளைகள் மேல உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர், 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 இடங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. உங்க ஜீவன் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. அப்பா, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, பாவ வாழ்க்கையில சிற்றின்பத்துல சிக்கி இருக்கிற விபச்சாரங்கள் வேசித்தன ஆவிகளில் சிக்கி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அப்பா இந்த அதிகாலை வேளையிலே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். அமராஜா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ஹல்லேலூயா. நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று பிள்ளைகள் அப்பா உமக்கு காண்பிக்கத்தக்கதாக தங்கள் நடத்தையில உண்மையுள்ளவர்களாய் இருக்க என் ஆண்டவர் நீர் உறுதியாய் இந்த காலை வேளையில அப்பா அதிசயத்தை நீர் செய்யணும் அப்பா. அமராஜா இயேசுவே, எங்களை தாங்கி செல்லுகிறவர், தூக்கி சுமக்கிறவர் நீர் ஒருவரே. மட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேஷர், இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீரப்பா. கேட்கிற யாவர் மேலும் இந்த அதிகாலை வேளையில பூரண சமாதானம் உண்டாகணும் அப்பா. அளவில்லாத ஆசீர்வாதம் அப்பா, நீர் ஆசீர்வதிக்க நினைக்கிற அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எஸ்டடி கடன் பாரங்கள் நீங்களும் இயேசுவின் நாமத்தினால். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் அப்பா, கடன் பாரங்கள் எல்லாம் நீக்கி போடணும் அப்பா. ஹல்லேலூயா. பிரயாணத்தில் உடைய கரங்கள் இருக்கணும். இந்த நாளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எல்லா பிசாசின் போராட்டங்கள், ஹல்லேலூயா, பில்லி சூனி ஆவிகள் அப்பா, கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஹல்லேலூயா இயேசப்பா, ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், கயிறுகள், ஹல்லேலூயா, தாயத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நான் பேசுகிற பொழுது அவைகள் எல்லாம் அக்கினியாக, ஹல்லேலூயா, அக்கினிக்கு இரையாக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இப்பொழுதே அத்தனையும் பட்சித்து போடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய கைகளை ஆண்டவனின் பலக்கச் செய்வீராக ராஜா. மீண்டும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை கட்டுவீராக. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகள் கட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கட்ட முடியாத வீடுகள் இனி கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. சப்பா, பிள்ளையுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் மேன்மைகள் உண்டாகணும் அப்பா. கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சர்ப்பத்தின் ஆவிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையாக இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் இந்த அதிகாலை வேளையில இறங்கி பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அப்பா ஒவ்வொருவரை மகிழ பண்ணுவீராக என்று சொல்லி அளவில்லாத உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இந்த தேவனுடைய சமூகத்தில் நான் தந்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.